அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸுத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போகின்ற ஒரு மிகப்பெரிய 10 அடையாளங்களை, கியாம நாளினுடைய அடையாளங்களை இந்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அந்த 10 அடையாளங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டுவிட்டால் உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹு தாலா உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்கின்ற அந்த மறுமை நாள் வந்துவிடும் என்பது இஸ்லாமியவர்களுடைய நம்பிக்கை. அந்த 10 அடையாளங்களை குறித்து இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தோழர்களிடத்திலே கேட்டார்கள், ஃபகாலமா ததாக்கரோன், எது குறித்து நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மக்கள் காலு ததுகுரு சாஅத, அந்த யுக முடிவு நாளை பற்றி தான் யா ரசூலல்லாஹ் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த மக்கள் பதில் சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவுன கப்லஹா 10 ஆயாத், 10 அடையாளங்கள் இந்த பூமியில் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அந்த 10 அடையாளங்களை சொல்லுகிறார்கள்.
ஃபதக்கர துஹான், வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகை இந்த பூமிக்கு வரும். வத்தஜ்ஜால், தஜ்ஜால் என்பவன் வருவான். வத்தாப்பா, இந்த பூமியில் மக்களோடு பேசுகின்ற ஒரு பிராணி வெளிப்படும். வத்துலு அஸ்ஸம்சி மின் மஅரிபுஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும். வனுசூல ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வ யஅஜூஜ வ மஅஜூஜ், யஅஜூஜ் மஅஜூஜ் என்கின்ற ஒரு அநியாயக்கார அழிச்சாட்டிய கும்பல்கள் வெளியே வருவார்கள். வ ஸலாஸத ஹுசூஃப், 3 மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும். ஆகிரு தாலிக், கடைசியாக நாருன் தஹ்ருஜ் மினல் யமனி, யமன் நாட்டிலே இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி வந்து தத்ருதுன் நாஸ இலா மஅஷரிஹிம், மக்களை இந்த உலகத்தில் ஒன்று கூட்டும், துரத்திட்டு போய் அப்படியே ஒன்று கூட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5558வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த உலகத்தில் ஏற்பட போகின்ற மிக படுபயங்கரமான அடையாளங்களை அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு உண்டு என்றும், அந்த அழிவு இந்த உலகத்திற்கு ஏற்பட்டால் இந்த உலகமெல்லாம் அழிந்து திரும்ப அந்த மறுமை நாள் வந்துவிடும் என்பதை பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ சமுதாய மக்கள் நம்பி வழிபடுகின்ற, நம்பி பின்பற்றுகின்ற பைபிளில் கூட இயேசுவிடத்தில் அந்த மக்கள் போய் கேட்கும் பொழுது அந்த மக்களுக்கு இயேசு வருமாறு சொன்னதாக மத்தேயு, வெளிப்பாடு போன்ற சுவிசேலங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இயேசுவிடத்தில் ஒளிவு மலையின் மேல் மக்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் மக்கள் போய் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் என்று சொன்னார்கள். அப்ப இயேசு சொல்கிறார், அந்தி கிறிஸ்து வருவான், அதாவது தஜ்ஜால் வருவான், பல யுத்தங்கள் ஏற்படும், பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்படும், இரத்த சாட்சிகள் ஏற்படும், மகா பெரிய உபத்திரமும் ஏற்படும், பௌதீக மாறுதல்களும் ஏற்படும் என்று மத்தேயு 24வது அத்தியாயத்தின் 24 வரை உள்ள வசனங்களிலே தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி அந்த மிகப்பெரிய அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அந்த தெளிவுபடுத்தப்பட்ட அடையாளங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். உங்களிடத்தில் 6 விஷயங்கள் வருவதற்கு முன்னதாக நீங்கள் நன்மைகளை விரைந்து செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த 6 விஷயங்கள் என்னவாம்? 1 தஜ்ஜாலுடைய வருகை, 2வது ஒரு புகை மூட்டம், 3வது ஒரு பிராணி, 4வது சூரியன் உதித்தல், 5வது கியாமனால், 6வது உங்களுடைய மரணம். இந்த 6 அடையாளங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுவதற்கு முன்னதாக நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மையை செய்யுங்கள். உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் நன்மையை செய்யுங்கள். கியாமனாலினுடைய அடையாளங்கள் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னால் நன்மைகளை விரைந்து செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5648வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணமாம்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்தால், மரணம் நெருங்கினால் நீங்கள் தௌபா செய்தல் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் என்னதான் அழுது புலம்பினாலும் அந்த அழுது புலம்புதல் உங்களுக்கு பயனளிக்காது என்பதை அல்லாஹும் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 6வது அத்தியாயத்தினுடைய 158வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யௌம யஅதி பாலு ஆயாத்தி ரப்பிக, அல்லாஹ்வினுடைய அந்த அத்தாட்சி இந்த உங்களுக்கு தோன்றினால், லா யன்ஃபஅ நஃப்ஸன் ஈமானுஹா, ஈமான் உங்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த பிறகு நீங்கள் ஈமான் கொண்டால் அந்த ஈமான் உங்களுக்கு பலனளிக்காது. லா யன்ஃபஅ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கபுல் அவ் கஸபத் ஃபி ஈமானிஹா ஹைரன், ஈமான் கொண்டு
எந்த நல்ல அமல்களையும் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கும் அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்களுக்கும் அந்த ஈமான் பயனளிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே 6 விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன்னதாக, மரணம், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் எமக்கு ஏற்படுவதற்கு முன்னதாக நாம் நம்முடைய வாழ்வை திருத்திக் கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது மூமின்களுடைய கட்டாய கடமை. அதை நினைவில் நாம் முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் ஒரு 10 அடையாளங்கள் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 10 அடையாளங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அடையாளம் புகையை பற்றியும், மனிதர்களோடு பேசுகின்ற அந்த பிராணி வெளிப்படுவதை பற்றியும், சூரியன் உதிப்பதை பற்றியும், தஜ்ஜாலை பற்றியும் 4 அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள் நெருங்கும் பொழுது வானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம் கிளம்பும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். 44வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன். அந்த நாளில் வானம் பெரிய அளவில் புகைகளை வெளிப்படுத்தும். யாசன்னாஸ், மனிதர்களை அது சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், அது மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூதாவத் என்கிற நபிமொழி, தபரானி என்கிற நபிமொழி தொகுப்பில் அபு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த புகையை பற்றி சொல்லும் பொழுது, அந்த புகை வந்தால் அதை இறை நிராகரிப்பாளர்களுடைய வயிறு வரை சென்று அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் ஊதி பெருகி அவர்களுக்கு பெரிய நோவினையாக இருக்கும். காதுகள் வழியாக கூட அந்த புகைகள் வெளிப்படும். ஆனால் முஸ்லிம்களுக்கு சிறிய ஒரு ஜலதோஷமாகத்தான் அந்த புகை இருக்குமே தவிர முஸ்லிம்களுக்கு அது வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகையை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பூமியில் மக்களோடு பேசுகின்ற ஒரு மிருகம் வெளிப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 27வது அத்தியாயத்தின் 82வது வசனம். இந்த வசனத்தில் பாருங்கள், வைதா வக்கால் கவுலு அலைஹிம், அல்லாஹ்வினுடைய வாக்கு இந்த உலகத்திற்கு உண்மையானால், அஹ்ரஜ்னா வெளிப்படும், அஹ்ரஜ்னா லஹும் தாபத்தன் மினல் அர்லி துகல்லிமுகும், பூமியிலிருந்து வெளிப்படும் ஒரு மிருகம், அந்த மிருகம் மக்களோடு பேசுமாம். என்ன பேசுமாம்? அன்னாஸ கானு பி ஆயாத்தினா லா யூகினூன், அல்லாஹ்வினுடைய வசனங்களின் மீது நீங்கள் ஏன் உறுதி கொள்ளாமல் இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று மக்களிடத்திலே பேசுகின்ற மிருகம் தோன்றும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 அடையாளங்களில் இந்த மிருகத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள். அடுத்தது பாருங்கள், இந்த மிருகத்தை பற்றி இதே போல பைபிளிலும் ஒரு சில குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். பைபிளில் சொல்லப்படுகிறது, பூமியிலிருந்து எழும்பி வந்த ஒரு மிருகம் வலு சர்ப்பத்தை போல் பேசிற்று, அது 7 கண்களையும் 7 கொம்புகளையும் உடையதாக இருந்தது என்று வெளிப்பாடு 5வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல பாதாளத்திலே இருந்த அந்த மிருகம் தோன்றும், சமுத்திரத்திலே இருந்தும் தோன்றும், பூமியிலே இருந்து ஒரு மிருகம் வெளிவரும், அந்த மிருகம் மக்களோடு பேசக்கூடியதாக இருக்கும் என்று வெளிப்பாடு 13வது அத்தியாயம் 15வது வசனம் கூட அந்த பேருண்மையை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறது. இது 2வது அடையாளம். 3வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, சூரியன் இந்த உலகத்தில் மேற்கு திசையிலே உதிக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது கிழக்கிலே உதித்து மேற்கில் மறையக்கூடிய இந்த சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறையக்கூடிய அளவுக்கு இந்த சூரியனுடைய உதித்தல் திசை மாறுபடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் 36வது அத்தியாயத்தின் 38வது வசனம் குறித்து ஒரு விளக்கம் கேட்ட ஒரு சம்பவத்தை பாருங்கள். வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, நிலை சூரியன் அந்த மறுமை நாளில், அந்த நாளில் நிலை கொள்ளும் இடம் நோக்கி செல்லுகிறது. சூரியன்
நிலை கொள்ளும் இடம் நோக்கி செல்லுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே யார சொல்லலாம், அந்த நிலை கொள்ளும் இடம் எது? சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அந்த நிலை கொள்ளும் இடம் என்பது அல்லாஹ்வினுடைய அர்ஷ் என்றார்கள். தினசரி சூரியன் மறைய போகுதா இல்லையா? இந்த மறைய எங்கே போகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழ் போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 251வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த கியாம நாள் வந்தால், உலக அழிவு நாள் வந்தால், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கியாம நாள் வரும் பொழுது சூரியன் மறைவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழே போகுமாம். எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழ் சூரியன் போகிறதாம்? அல்லாஹுவை சுஜூது செய்வதற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் நான் நடக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த சூரியன் தினசரி அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழே போகிறதாம். இப்படி தினசரி போகும்போது அல்லாஹுவை வணங்கிவிட்டு அது மீண்டும் தன்னுடைய பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும். அந்த நாள் வரும் பொழுது, அந்த நாள் வந்தால் அல்லாஹு தஆலா அந்த சூரியனுக்கு கட்டளை இடுவானாம், கிழக்கிலிருந்து உதித்ததை நிறுத்திவிட்டு மேற்கு திசையிலிருந்து நீ உதிக்க ஆரம்பி என்று அல்லாஹு தஆலா அந்த சூரியனுக்கு கட்டளை இடுவான். அந்த சூரியன் மேற்கு திசையிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும். அது கியாம நாளினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 250வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இது சூரியனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, தஜ்ஜால் என்கிற மிகப்பெரிய ஒரு கொடியவனுடைய அழிச்சாட்டியம் இந்த உலகத்திற்கு ஏற்படும். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, இந்த 5 வேளை தொழுகையிலும் 5 முறை இந்த தஜ்ஜாலிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்திலே நமக்கு பாதுகாப்பை கற்றுத் தந்தார்கள். உண்டுமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். குழப்பங்கள் விளைவிக்கின்ற தஜ்ஜாலுடைய கொடுமைகளிலே இருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று தஜ்ஜாலுடைய கொடுமைகளிலே இருந்து பாதுகாப்பு தேடுகிற அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொழுகையில் கற்றுத் தருகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக அந்த தஜ்ஜால் இருப்பான். அவனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்புகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் 6175வது நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் 950 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த நூஹ் நபி தன்னுடைய சமூகத்திற்கு இந்த தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டுமல்ல, எல்லா இறை தூதர்களும் இந்த தஜ்ஜாலை தன்னுடைய சமூக மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹும் தன்னுடைய சமூகத்திற்கு இந்த தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், 5645வது நபிமொழி முஸ்லிமிலே நீங்கள் பாருங்கள், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்திலே இருந்து உலகம் அழிகிற வரை இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு சம்பவமே தஜ்ஜாலுடைய காரியம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த தஜ்ஜாலுடைய வருகையும் அவனுடைய குழப்பங்களும், அவனுடைய குழப்பத்திற்கு பிறகு மக்களுடைய ஈமானுடைய மனநிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த தஜ்ஜாலை பற்றியும் பைபிளில் நிறைய இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பைபிளில் இந்த தஜ்ஜாலுக்கு அந்தி கிறிஸ்து, அதாவது அந்த நாளில் வரக்கூடியவன் என்றொரு பெயர் உண்டு, பாவ மனுஷன் என்றொரு பெயர் உண்டு, கேட்டினுடைய மகன் என்றும் அந்த தஜ்ஜாலுக்கு பெயர் இருப்பதாக பைபிளிலே பார்க்கலாம். யோவான் இன்னும் பல்வேறு பைபிளினுடைய சுவிசேஷங்களிலும் இந்த தஜ்ஜாலை குறித்து சொல்லப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஏன் இந்து சமுதாயத்தில் கூட இந்த தஜ்ஜாலை குறித்து வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து சமுதாயத்தினுடைய ஹரிவன்ஸ் புராணா என்று சொல்லப்படுகின்ற நூலில் 1ஆம் பாகம் 492வது பக்கத்தில் அந்த தஜ்ஜாலை குறித்து சொல்லி இருக்கிற பயங்கரமான ஒரு சில சூழ்நிலைகளை, ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அந்தாக் ஆசர் என்று அந்த புராணத்திலே சொல்லப்படுகிறது. அந்தாக் என்றால் கண் ஊனமானவன், ஆசர் என்றால் இறுதியில் வரக்கூடியவன். அப்ப இறுதி நாளில் வரக்கூடிய
கண் ஊனமானவன் என்று ஹரிவன்ஸ் புராணா என்று சொல்லப்படுகிற ஒரு கிரந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த தஜ்ஜாலை குறித்து அந்த அந்தாக் ஆசர் வண்ணம் நிறைந்தவன், மிகுந்த கொடுமைக்காரன், அவன் மிதமிஞ்சிய எச்சரிக்கையோடு இந்த பூமிக்கு வருவான், வெகு விரைவாக உலகத்தின் பல பாகங்களுக்கும் செல்லக்கூடிய சாத்தானாக இருப்பான், அகங்காரமும் செருக்கும் கொண்ட குருடனாக அவன் இருப்பான் என்று ஹரிவன்ஸ் புராணா என்கின்ற இந்து மதத்தினுடைய புத்தகங்களில் கூட அவனை குறித்துள்ள குறிப்பு காணப்படுகிறது. மேலும் அந்த புத்தகத்தினுடைய 1ஆம் அத்தியாயம் 502வது பக்கத்தில் சொல்லப்படுகிறது, அந்த அந்தாக் ஆசர் என்பவர் மக்காவை நுழைய முற்படுவார், அப்பொழுது அவர் கொலை செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு எல்லா வேதங்களும் அவனை குறித்து சொன்ன முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்போடு ஒத்து பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு சத்தியமானது, நிதர்சனமானது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த தஜ்ஜால் என்பவன் கியாம நாளினுடைய அறிகுறியாக அந்த நேரத்தில் இந்த உலகத்திற்கு வருவானா, அல்லது எங்காவது ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா அவனை படைத்து வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறானா என்றால், தஜ்ஜால் இந்த உலகத்தில் எப்பொழுதோ படைக்கப்பட்டு விட்டான். அவன் கியாம நாளினுடைய அறிகுறியாக அப்பொழுது வரக்கூடியவன் அல்ல. பேசுகின்ற பிராணியைப் போல, அந்த நேரத்தில் வருகின்ற புகையைப் போல, அந்த நேரத்தில் வருகின்ற ஈசாவை போல, அந்த நேரத்தில் வருகின்ற இன்ன பிற நெருப்புகள், தீபகற்ப பூகம்பங்கள் போன்ற சம்பவங்கள் நிகழ்வதைப் போல அல்ல. இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையில் இவன் முன்னதாகவே படைக்கப்பட்டு விட்டான். அவன் எங்கே இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5638வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கு திசையின் மீது கைகளை ஒரு நாள் நீட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கிழக்கு பகுதியினுடைய கடல் தீவில் அவன் இருக்கிறான், கிழக்கு பகுதியின் கடல் தீவில் அவன் இருக்கிறான் என்று 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை நீட்டி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். தஜ்ஜால் முன்னதாகவே படைக்கப்பட்டு ஒரு இடத்திலே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் என்பது உண்மை. அவன் எங்கிருந்து வருவானாம்? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது நபிமொழி. அவன் சிரியா, ஈராக் என்ற 2 நாடுகளுக்கு மத்தியிலே இருந்து வருவான். வலதுபுறமும் இடதுபுறமுமாக மிக வேகமாக வந்து மக்கள் மத்தியிலே அழிச்சாட்டியங்களை செய்வான். நீங்கள் ஒவ்வொருவரும் அவனிடத்தில் மிகவும் உறுதியாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அவன் வருகிற இடம். அடுத்து, இந்த தஜ்ஜால் என்பவன் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருப்பான்? அவன் முஸ்லீமாக இருப்பானா, யூதனாக இருப்பானா, கிறிஸ்தவனாக இருப்பானா என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் யூத இனத்தை சார்ந்தவன். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5643வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இஸ்பஹான் பகுதியை சார்ந்த யூத இனத்தை சார்ந்தவனாகத்தான், இஸ்பஹான் பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப தஜ்ஜால் என்பவன் யூத இனத்தை சார்ந்தவன். அந்த தஜ்ஜால் எப்படி இருப்பான், அவனுடைய உடல் அமைப்பு முறை எப்படி இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7128வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், தலை அவனுக்கு சுரட்டை முடியாக இருக்கும், பார்ப்பதற்கு அவன் சிவப்பு நிறம் உள்ளவனாக இருப்பான், அதிக உயரமும் மிக குறைந்த குட்டையும் உள்ளவனாக இருக்க மாட்டான், நடுத்தரம் உள்ளவனாக இருப்பான், நல்ல உடல் பருமனானவனாக இருப்பான். அவனுக்கு ஒரு கண் ஊனமுடையதாக இருக்கும், ஒரு கண் குருடாக இருக்கும், அவனுடைய முடியெல்லாம் சுருட்டை முடியாக இருக்கும், பார்ப்பதற்கு சிவப்பாக இருப்பான், நடுத்தரமாக இருப்பான், பார்ப்பதற்கு பருமனாகவும் இருப்பான், நல்ல வண்ணமுடையவனாகவும் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 20220வது நபிமொழி. இந்த நபிமொழியில் நபி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு கண் அவனுக்கு குருடுதானே, இன்னொரு கண் அவனுக்கு எப்படி இருக்கும் என்றால் பச்சை நிற கல்லை போல மின்னுகின்ற கண்ணாக அவனுடைய கண் இருக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5610வது நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தஜ்ஜாலை பற்றி சொல்கிறார்,
அவனுக்கு குழந்தை பெறுகிற பாக்கியம் கிடையாது. அவன் ஒரு மலடன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் வந்து குழந்தையெல்லாம் ஒன்றும் சந்ததிகள் அவன் பெறமாட்டான் என்றும் சொன்னார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், புகாரியில் 7131வது நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூல் அவனுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் நெற்றி அவனுக்கு கொஞ்சம் நல்ல பறந்து விரிந்து இருக்குமாம். அந்த நெற்றியிலே காஃபிர் என்று அல்லாஹு தஆலா எழுதியிருப்பான். தஜ்ஜாலுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறார்கள், வ இன்ன பைன ஐனைஹி மக்தூபுன் காஃபிர், அவனுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். மேலும் ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5622 முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். காஃபிர் என்று எழுதப்பட்டிருந்தால் நமக்கு படிக்க தெரியுமா? அரபு தெரிகிற மக்கள் தானே படிப்பார்கள். அரபு தெரியாத மக்களுக்கு எப்படி தெரியும் என்கிற சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் முகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அத்-தஜ்ஜாலு மம்சூஹல் ஐன் மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிருன் சும்ம தஹஜ்ஜாஹா கேஃப் ஃபா ரா யக்ரஹு குல்லு முஸ்லிம். அந்த காஃபிர்ங்கிற வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது காஃப் ஃபா ரா என்ற 3 எழுத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தனித்தனியாக உச்சரித்து இப்படி எழுதப்பட்டிருக்கும். எழுத படிக்க தெரிந்த, எழுத படிக்க தெரியாத, யக்ரஹு ஓதுவார்கள், குல்லு முஸ்லிம் எல்லா முஸ்லிம்களும் படிக்கிற வகையில்தான் அவனுடைய நெற்றியில் அந்த அடையாளத்தை அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருப்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அங்க அடையாளங்களை குறித்து நமக்கு இப்படி தெளிவுபடுத்துகிறார்.